வணக்கம். 110 விதியின் கீழ் சட்டப்பேரவையில் உதயநிதி அவர்கள் கைது செய்யப்படுகிறாரா? வெளியான தகவலால் பரபரப்பு. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் செய்த தவறுகள், லஞ்சம், கமிஷன், கரப்ஷன் அனைத்தையும் ஆதாரபூர்வமாக தற்பொழுது தாவேகாவின் சிட்டிங் அமைச்சர்கள் ஒவ்வொருவரும் தற்பொழுது சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் வெளியிட்டுள்ளனர். இதனால் நேரடியாக இதில் சம்பந்தப்பட்ட மாஜி அமைச்சர்கள் கைது செய்யப்படலாம் என்றும் 110 விதியின் கீழ் சட்டப்பேரவையில் தனி கவன ஈர்ப்பு தீர்மானம் செய்ய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மக்களின் வரிப்பணங்கள் மற்றும் மக்களின் சொந்த பணங்களை இவர்கள் ஊழல், முறைகேடு, லஞ்சம் என்று அரசு இவர்களுக்கு சம்பளம் கொடுக்கின்றது. அது போதாமல் அவர்களுக்கான சலுகைகளும் கொடுக்கின்றது. ஆனாலும் மக்களின் பணங்களை சுரட்டுகின்ற ஆளும் கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கான தண்டனை நிச்சயமாக நாங்கள் பெற்றுத்தருவோம் என்பதை அதிகாரப்பூர்வமாக முதல்வர் விஜய் அவர்கள் தெரிவித்திருந்தார். அதுபடிதான் தற்பொழுது சட்டசபையில் 110 விதியின் கீழ் தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது உடனடியாக விசாரணை கமிஷன் அமைத்து நடவடிக்கை, கைது ஏற்படுத்தப்பட வேண்டும். தற்பொழுது புதிதாக நியமிக்கப்பட்ட, புதிதாக சட்டப்பேரவைக்குள் வந்த முதல் எம்எல்ஏக்களுக்கு தற்பொழுது புதிதாக கார் மற்றும் அவர்களுக்கான உதவியாளர்களையும் முதல்வர் விஜய் அவர்கள் அறிவித்துள்ளார். இதனால் தமிழக அரசியலில் மாற்றங்கள் தமிழக சட்டப்பேரவையிலிருந்தே தொடங்கியுள்ளது. மேலும் தமிழ்நாட்டில் பால் விற்பனையாளர்கள், விவசாயிகள் அவர்கள் 1 லிட்டருக்கான விலையையும் தற்பொழுது முதல்வர் விஜய் அவர்கள் உயர்த்தியுள்ளார். திமுகவின் ஆட்சியில் செய்த முறைகேடுகளும் லஞ்சமும் ஊழலும், ஆனால் தாவேகாவின் ஆட்சியில் நேர்மையும் நியாயமும், திமுகவினர்கள் தாவேகாவின் அரசை கேள்வி கேட்காத அளவிற்கான ஆட்சியை மிகவும் சிறப்பாக செய்து வருகிறது என்பதில் துளி அளவு கூட மாற்று கருத்து கிடையாது. தமிழக அரசியலில் தற்பொழுது மிகப்பெரிய அளவிலான மாற்றங்கள் தற்பொழுது முதல்வர் விஜய் அவர்கள் செய்து வருகிறார். தமிழ்நாட்டில் திமுக செய்த மிகப்பெரிய தவறு என்னவென்றால், திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாஜி அமைச்சர்கள் மீது அதிக அளவு நம்பிக்கை வைத்ததுதான். 10 ஆண்டுகள் திமுக ஆட்சியில் இல்லை. மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் திமுகவிற்கு எதிராக பிரச்சாரம் செய்வார் என்றால் அது ஊழல் மட்டும்தான். திமுக மிகப்பெரிய அளவில் மக்களின் வரிப்பணங்களை ஆதாரம் இல்லாமலே ஊழல் செய்யக்கூடிய அளவிற்குத்தான் அவர்கள் வசதியாக அவர்கள் ஊழல் செய்யக்கூடியதில் பட்டம் பெற்றவர்கள் என்று மறைந்த முன்னாள் முதல்வர், மறைந்த அம்மா ஜெயலலிதா அவர்கள் பேசியிருப்பார். அதே பாணியில் தான் தற்பொழுது சட்டப்பேரவையில் நடந்த கூட்டத்தொடரில் திமுக மட்டுமல்ல, எந்த ஒரு கட்சியாக இனி இருந்தாலும் மக்களின் வரிப்பணங்களையோ மக்களின் பணங்களையோ இனி முறைகேடு செய்தால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். அரசு ஊழியர்களும் இதில் அடங்குவார்கள். மக்களுக்கான தேவைகளை செய்வதற்குத்தான் உங்களுக்கு அரசு பணி வழங்கப்பட்டுள்ளது. அதில் நீங்கள் முறைகேடு செய்தால் நிச்சயம் அதற்கான தண்டனையும் கிடைக்கும் என்பதையும் தற்பொழுது ஆதாரபூர்வமாக பேசியிருப்பதால் திராவிட முன்னேற்ற கழகம் சட்டப்பேரவையில் தாவேகாவின் அரசை விமர்சனம் செய்ய முடியாமல் கதிகலங்கிவிட்டது என்றே நம்மால் இதன் மூலம் பார்க்க முடிகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு மிகப்பெரிய அளவிலான சிக்கலை திமுக ஒவ்வொரு நாளும் சந்தித்து வருகிறது. திமுக தொடங்கிய டெண்டர்கள் கடந்த ஆட்சியின் இறுதியில் போடப்பட்ட 100க்கும் மேற்பட்ட டெண்டர்கள் ரத்து செய்யப்பட்டிருப்பதால் வழக்குகள் தற்பொழுது திமுகவிற்கு எதிராக ஒவ்வொரு நிறுவனங்களும் தொடங்கியுள்ளன. ஏனென்றால் இந்த டெண்டர்களை வாங்குவதற்கு நாங்கள் 30% கமிஷனை பெற்றுள்ளோம். 30% கமிஷன்களை நாங்கள் திமுகவின் சிட்டிங் எம்எல்ஏக்களாக அப்பொழுது இருந்தவர்களுக்கும் மாஜி அமைச்சர்களுக்கும் நாங்கள் கொடுத்துள்ளோம் என்பதை ஆதாரபூர்வமாக பேசியுள்ளதால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இது மிகப்பெரிய ஒரு தலைவலியாக தற்பொழுது
மாறியுள்ளது. 2026 சட்டசபை தேர்தல் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக மாறியுள்ளதால் தற்பொழுது ஒட்டுமொத்தமாக திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருவதும் கடினம். கூட்டணி இல்லாமல் திமுகவால் எப்படி ஆட்சிக்கு வர முடியும்? ஏனென்றால் கூட்டணிகளாக இருக்கக்கூடிய முஸ்லிம் லீக், விசிக, காங்கிரஸ் போன்ற கட்சிகள் தற்பொழுது தாவேகாவின் பக்கம் சென்று விட்டார்கள். திமுக ஒருவேளை தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய 7 சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் திமுக போட்டியிட்டால் வெற்றி அடைவதே மிகப்பெரிய கடினம் என்றுதான் அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகின்றன. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு பேரிடியாக அமைந்ததை திமுகவின் மாஜி அமைச்சர்களும் மாஜி நிர்வாகிகளும் செய்த முறைகேடுகளும் லஞ்சம், ஊழல் போன்றவைகள் திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக வந்ததுதான். அது மட்டுமல்ல, இன்னொரு முக்கியமான விஷயமும், உதயநிதி அவர்கள் திமுகவின் குறுகிய காலத்தில் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றுவிட்டார். ஆனால் அவர் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்ற அடுத்த நொடியே அவரது நண்பர்களை அழைத்து அரசு உயர் அதிகாரிகளை நேரடியாக சம்பந்தப்பட்ட நபர்களுடன் இணைந்து எனது நண்பர்களது பேச்சை கேட்க வேண்டும், அவர்கள் செய்கின்ற தொழில்களில் எந்த ஒரு தலையீடும் அரசு அதிகாரிகள் தலையிடக்கூடாது என்று அவர்களை மிரட்டியும் தனது கட்டுப்பாட்டில் வைத்தும், இதனால் தமிழ்நாட்டில் இருந்த ஜாபர் சாதிக் அவர்கள் வெளிநாடுகள் போன்ற பல நாடுகளில் போதை மருந்துகளை விற்பனை செய்ததும், அவர் பஞ்சாபில் கைது செய்யப்பட்டு அவரது பரிசோதனையில் திமுகவின் நிர்வாகி என்பதும், திமுகவில் உதயநிதி அவர்களது மனைவி கிருத்திகா உதயநிதி அவர்கள் இயக்கிய திரைப்படத்தின் தயாரிப்பாளர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவ்வளவு நெருக்கடியில் தற்பொழுது திமுக அமைந்துள்ள தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சியில் தப்பிக்குமா என்று கேட்டால் அது மிகப்பெரிய ஒரு கடினம்தான் என்றும் அரசியல் வட்டாரத்தில் கூறப்படுகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி அமைந்த பொழுது மக்களுக்கு தேவையான நல்ல திட்டங்களை செய்திருந்தால் நிச்சயம் தமிழக மக்கள் வரவேற்றிருப்பார்கள். ஆனால் செய்தது அனைத்தும் முறைகேடுகள், செய்தது அனைத்தும் பித்தலாட்டங்கள். மக்கள் எப்படி இவர்களை ஏற்றுக்கொள்வார்கள் என்ற கேள்வியும் இப்பொழுது முன்வைக்கப்பட்டு வருகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு மிகப்பெரிய அளவிலான உதயநிதி அவர்களால் கொஞ்சம் கொஞ்சமாக திமுகவின் ஆலமரம் சரிந்து கொண்டே போகிறது. மக்கள் திமுகவை வேண்டாம் என்றும் ஒதுக்கிவிட்டார்கள். அடுத்த அரசியல் களம் நிச்சயமாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அதிமுக, தாவேகா என்று இரு கட்சிகளுக்கிடையே தான் போட்டியே நிகழும். ஏனென்றால் கூட்டணி இல்லாமல் திமுகவால் 234 தொகுதியிலும் போட்டியிட முடியும். ஆனால் 10 இடங்களை கூட திமுகவால் வெற்றியடைய வாய்ப்பே இல்லை என்ற தகவலையும் நம்மால் இதன் மூலம் பார்க்க முடிகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை முதல்வர் விஜய் அவர்கள் ஏற்படுத்தியுள்ளதும், 110 விதியின் கீழ் தவறு செய்தவர்கள் அனைவரும் கூண்டோடு சிறையில் அடைத்தால் எத்தனை ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கலாம் என்பதை கூறுங்கள்.